மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை செல்லும் மலைப்பாதையில் ரயில்வே கேட் நீண்ட நேரம் அடைக்கப்படுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், விவரங்கள். மேட்டுப்பாளையத்தினுடைய நகரத்தினுடைய மைய பகுதியில தான் இந்த ரயில்வே கேட்டானது அமைந்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து மகாதேவபுரம், காட்டூர், அதே போல நெல்லித்துறை மற்றும் கண்டியூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் மேட்டுப்பாளையத்திற்கும் மேட்டுப்பாளையத்திலிருந்து தங்களுடைய பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த ரயில்வே கேட்டானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடத்திற்கு மேலாக ரயில் வருவதற்கு முன்பாக அடைக்கப்படுகிறது. அதே போல ரயில் சென்ற பிறகு அந்த பகுதியிலிருந்து அந்த வாகனங்கள் ஏற்கனவே இருபுறமும் நிற்கக்கூடிய வாகனங்கள் கடந்து செல்வதற்கும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசலுக்குள்ள பொதுமக்கள் சிக்கி கடந்த சில நாட்களாகவே அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இது தொடர்பாக பலமுறை ரயில்வே நிர்வாகத்திற்கும் அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பொதுமக்கள் மனுக்களை அளித்திருந்தார்கள். இந்த ரயில் வருவதற்கு முன்பாக குறைந்த நேரத்தில் ரயில்வே கேட்டை போட வேண்டும். அதே போல அந்த ரயில் கடந்து சென்ற பிறகு அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை காவலர்கள் முன்னின்று அந்த பகுதியில சீரமைக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால இன்றைக்கு காலையில இதே போல ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நின்ற காரணத்தினால பொதுமக்கள் அந்த ரயில்வே கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்ற உறுதி அளித்ததன் பேரில் தங்களுடைய முற்றுகை மற்றும் மறியல் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். விரைந்து இந்த ரயில் பாதையில இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கேட்டினுடைய நேரத்தை குறைக்க வேண்டும். அதே போல ஒரு காவலர்கள் நின்று அந்த போக்குவரத்தை சீர் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்பொழுது இந்த பகுதி மக்கள் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.